சார் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரேன் சார், உடம்பு சரியாக தான் வந்தேன், இது ஏன் வீடு இங்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அது ஜாலியானதா சார். சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு நான் வேணான்னு சொல்லியிருக்கோம் சார், நான் 3 வேளைலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சுங்க, அந்த பொண்ணு அழுது, அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு பாருங்க, அவள் தான் பாவம் ஏமாளினாங்க. ஏமாளிங்க தான் இப்படி இருப்பாங்க. அந்த கை அவளை பிடிச்ச மணிக்கே இருக்கு. அந்த பொண்ணு ஏன் அந்த கை நீண்டுச்சு? அந்த ஒரு கை மட்டும் உங்கள் கையாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்டே அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் தான் எல்லாமே இருப்பாங்க. ஆக்சுவலாக மனதில் ஸ்பேஸ் இருந்தால் தான் வீட்டில் ஸ்பேஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தம்பி. திருமணமாகாத நாத்தனார்கள், திருமணமாகி உள்ளே வந்திருக்கக்கூடிய அண்ணிமார்கள், இவங்க 2 பேரும் சந்திச்சு அந்த குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள அது எப்படி இருக்கும். ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்போம். என்ன பண்ணுவீங்க? உனக்கு சொல்லாம வேற யாருக்கு தான் சொல்ல போறேன்? நானும் எங்க அண்ணி பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா கதை பேசிட்டே இருப்போம். என்ன பேசுவோம், ஒரு 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ற கதை விடிய கால 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். மணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. சார் இப்போ நானும் எங்க அண்ணியும் எப்ப மீட் பண்ணாலும் நாங்க பண்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது. அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ். சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தாங்க. ஸோ நாங்கள் வந்தால் ஒன்றா ஊர் சுற்றுறது, எந்த கடையில் என்ன புதுசாக டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்காங்க. மனுஷன் சாப்பிடுவானா இதை? 2 பேரும் பேசிட்டே இருப்போம், ஆனா பேசிட்டே தான் இருப்போம். பார்த்து என்ன சமைக்கலானே நாங்க பிளான் பண்ணி 10 மணிக்கு மேல பண்ணி தோசை தான் சுடுவோம். அந்த தோசை யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? தோசை பேசிட்டே கறிக்கிருவோம். 2 பேரும் ஒரே நேரத்துல உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமா, எங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்க அண்ணனுக்கு அந்த கரிஞ்ச போச தோசையை கொடுத்துருவோம். நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு வெத்த பிள்ளையோ. சார் எனக்கு வந்து மேக்கப் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் போட தெரியாது அவ்வளோவா. அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாரும் கிடைக்கல. அவங்க வந்து என்னை வச்சு நிறைய மேக்கப் டிஃப்ரெண்டாக இந்த கேரளா ஸ்டைலில் கட்டுறது, இந்த சைடு கொண்ட போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துருக்கோம். எப்போவுமே வீட்டுக்கு போனால் என்னோட அண்ணிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது, எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டோம். எங்கடா போனீங்க? அட பாவீங்களா, நான் சும்மா தானடா இருந்தேன். போற கையில அவர் நடக்குதுறாடே. நானும் அண்ணியும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி குட்டி குட்டி பானையில எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் சார். குட்டி குட்டி பானை வச்சு சாப்பிடுங்க. நீங்க ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கீங்க, அது உங்க வீடு இல்லையா? இப்போ இவங்க உள்ள வந்தாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, ஆனால் இதெல்லாம் மாற்ற பார்க்குறது எனக்கு பிடிக்கல. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. இவங்க வந்ததுல இருந்து இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க. இவங்களுக்கு வெராமின் பிடிக்கும்னா வெராமின் தான் டெய்லி எல்லாம் வரணும். அச்சுக்கு தான் பிடிக்கும், நான் தான் சமைப்பேன் அம்மாவே சொல்றாங்க. ஆனா நீங்க பண்றது ரொம்ப தவறுமா. மல்லிகை பூனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் முல்லை பூ தான் இருக்கு இப்ப ஃப்ரிட்ஜ்ல. எனக்கு மல்லிகை பூ தான், அச்சுக்கு முல்லை பூ தான் பிடிக்கும். எல்லாமே இப்ப அவங்களுக்கு ஃபேவராவே மாத்திட்டாங்க. விடியா ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். இதெல்லாம் தப்பியா? ஃபர்ஸ்ட்லாம் மூவி கூட்டிட்டு போறது, ஷாப்பிங் போறது, இல்ல வெளில எங்க சாப்பிட போறது, இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் வெளியே போவாங்க. அதானே உலக வழக்கம். முன்னால சினிமா போறதா உங்க கூட தான் வருவார், என் கூட தான் வருவாரு, கடைக்கு போறதா உங்க கூட வருவார். இப்போ அவர் மனைவியோட போறாரு. ஆமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட 2 பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். இப்போ எனக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுக்க கூடாது. ஆனா எங்க அண்ணிக்கு எடுக்கும்போது எனக்கு கூட எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டே வந்துருவாங்க. அம்மணி உன்னோட புத்திசாலித்தனத்தை உன்கிட்டயே வச்சுக்காத, எங்க ஊர் பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடு. பிரெக்னன்சி டைம்ல சார் எங்க அம்மா, அவங்க அம்மா, நானு எல்லாருமே பாத்துப்போம். ஆனா என்னமோ அவங்க கூடவே இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்படின்னா அந்த மகானை நாம சந்திக்கணுமே பங்கு. நம்ம லீவ் போட சொன்னா லீவ் போட மாட்டான், அண்ணி சொன்னா லீவ் போடுவான். ஓ, எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா. நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து, உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. கொண்டாட்டி மாசமா இருக்காங்க, அது ஓகே தான் சார். ஆனா சில விஷயத்துல கிரிஞ்சா பண்ணும்போது டே ஏன்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு கிரிஞ்சா தெரியுது. என்னங்கடா இது, செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டோ. கல்யாணம் ஆகி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, லீவ் போட சொல்றாரு, கிரிஞ்சா பேசாத, லீவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்செட் ஆகும் சார், சண்டை வரும். என்னங்கய்யா, மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா அது டொமேட்டோ சட்னி. அங்கய்யா அவங்க நார்த் இந்தியன் பெங்காலி, ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே நார்த் சைட் டிஷ்ஷஸ் தான் எல்லாமே இருக்கும். அவங்க மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் எங்களையும் சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சாப்பிட்டு எங்க ஊர் சைடு ஃபுட்டு சாப்பிட்டு. ஆனால் இதே நாங்கள் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஏன் நீங்க சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்றது இல்லையா? சார் ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் ஹவ் ஐ சே. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. that puli I don't like, which everything is பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு.
என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நான் ஜாலியாக ஓப்பனாக எல்லாருக்கிட்டே பேசுவேன் சார், மனசில் எதுவும் வச்சுக்காம. அவங்க வந்ததுலேருந்து நீ வந்து ஓட்டவையா இருக்க, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டே இருப்பாங்க சார். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இல்ல சார், எங்க மாமியாரே ஓப்பனா சொல்லிடுவாங்க, அவகிட்ட எதையும் சொல்லாத, அவகிட்ட சொன்னா ஊர் புறா போயிடும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து என்னை கேட்டு தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதான் எங்கள் அண்ணன் போடுவான். ஓ அப்படியா விஷயம். பட் இப்போ ஆஃப்டர் எப்படின்னா எங்கள் அண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை போடணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சேம் எங்கள் அண்ணனும் அப்படி தான் எங்கள் அண்ணி சொல்கிறது தான் கேட்குறான். ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களே அதிகாரம் பண்ணிக்கிறாங்க. ஓ, இது பேர் அதிகாரமாமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எங்க அண்ணாவோட வண்டியில போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அந்த வண்டி அவங்களே ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ஒரு தடவை கூட எங்க அண்ணா கூட வண்டியில போனது கிடையாது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கா? இல்ல, கார் கூட முன்னாடி நான் தான் மகாராணி மாதிரி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்ப பின்னாடி தான் சார் உட்கார வைக்கிறாங்க. ஐயா, எல்லா இடத்துக்கும் ஒண்ணா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரியே நடத்திருப்பாரு. ஆமா ஓகே, அதான் சரி, இருந்துட்டு போது குழந்தை முன்னால உட்காந்துக்கிட்டுமே. சார் இல்ல சார், வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கலையா, வாய்ப்பு கொடுக்கலையா? சரி, ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான். எங்கெல்லாம் சண்டை வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. இந்த விஷயத்தை வளர விட்டா சண்டை வந்துருமோ அப்படின்னு எங்கெல்லாம் பயமா இருக்கு. பல இருக்குதே, எதை சொல்றது? காலையில எழுந்துக்கவே மாட்டாங்க சார் சீக்கிரம். அதனால நான் எதனா கேட்டா அவங்களுக்குள்ள எனக்கும் சண்டை வந்துடணும், கொஞ்சம் பயம் சார். அந்த பயம் உங்களுக்கு இருக்குதான், புரியுதா? மேரேஜ்க்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் 6:30க்கு மேலே இருந்து வந்தால் போதும், அம்மா வீடு வாசல்லாம் பெருக்கி முடிச்சிருவாங்க, நீங்கள் வந்து காய் கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அவங்க தான் சார் சொன்னாங்க. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். சார் இவங்களால எனக்கு எங்கள் மாமியாருக்கும் ஒரு பாண்டே இல்லை சார். இவங்க வீட்டில் இருந்தால் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. அவங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்கன்னா என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. இவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. நான் வந்து அவங்கள பேசாதீங்க பேசுங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். அது அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியாது சார். என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை? எதனா ஒன்று சொன்னா அவங்க வந்து சரின்னு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் ஹார்ட் ஆயிட்டு நான் வந்து சொல்றேன் சார். நான் ஜாலியா பேசினா அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க அந்த விஷயத்தை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரேன் சார், உடம்பு சரியாத வந்தேன். இது ஏன் வீடு இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அது ஜாலியானதா சார்? இதை விட ஒரு பெண்ணுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வேற என்ன வேணும்? அது நான் அப்போ எங்க அண்ணனும் கூட இருந்தான். நான் எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னேன். எங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. ஆனா அவன் நடிச்சான் பாருங்க ஒரு நடிப்பு. இப்போ அண்ணி உள்ள வராங்க, அவங்க கொஞ்சம் ரூல் பண்ணுவாங்களே, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு சின்ன பயம் ஏற்கனவே இருக்கும். உண்மை. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி காமெடியா இருக்கும்? கேஷுவலா தான் சார் கேட்டேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இல்லை, நான் என்ன கேட்கணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு அது அப்படி கேட்டுக்க கூடாதுன்னு பின்னால் எதுவும் வருத்தம் இருந்துச்சா? இருந்துச்சு சார். அப்போ அதை சொல்லிட்டா முடிஞ்சிச்சே. டேய் மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அவங்க ஈவினிங் வந்து சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. இல்லை எங்கள் வீட்டில் நான் 3 வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க சாப்பிடுறீங்களாங்கிறதுக்கு நான் வேணாம்னு சொல்லி கொடுத்தேன். நான் 3 வேளைலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கனால அவங்க அந்த மாதிரி சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. அவங்களுடைய யதார்த்தமே என்னன்னா ஒரு கொந்தளிப்பான கேரக்டர். அவங்கள ட்ரிகர் பண்றது ஈஸி. லைட்டா தட்டி விட்டீங்கன்னா கெட்ட பேர் அவங்களுக்கு வந்துடும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. டோன்ட் வரி. ஆக்சுவலாக அப்புறம் என்ன, பலகீனமானவர்கள் மீது இரக்கத்தோடும் அன்போடு தான் இருக்கும். அவங்களோட நீங்க சண்டைக்கு போகக்கூடாது. வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு மனிதனை தாழ்த்தும், ஒரு மனிதனை கொன்னே போடும். என்ன மனசுல ஓடுது, ஏன் அழுதுறீங்க? சார் எனக்கு அப்பா இல்லை சார், இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் எல்லாமே நான் நடிச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ மேரேஜ் ஆனோடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு யாரும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு, தனிமையோட வலி. இப்போ நீங்க கவனிச்சுங்க, அந்த பொண்ணு அழுது, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு பாருங்க, அவ தான் பாவம் ஏமாளினாங்க. ஏமாளிங்க தான் இப்படி இருப்பாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்லை சார். ஏன் அந்த கை நீண்டிச்சு? அந்த ஒரு கை மட்டும் உங்க கையா இருந்தா உங்க கணவர்கிட்டயே அவங்க வரமாட்டாங்க. நீங்க தான் எல்லாமே இருப்பாங்க. அது எப்படி மாப்பிள்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து பேசவே இல்லை. இந்த பொண்ணு உங்ககிட்ட இப்படி பேசுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கம்மா? அவங்கள்ட்ட கொடுங்க. அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினாச்சு. You are trying to say, tell us something. Just go and hug her na until I will take care of you. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறே தெரியலடா.
ஐயா சாமி நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இதான்யா. கல்யாணம் ஆகி என் நாத்தனார் என்னை விட்டு போயிட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு என்ன ஆகுது? எவ்வளவு வெறுமையாகும்னு நினைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு மேரேஜ் ஆகி 4 months தான் ஆகுது. இப்பதான் அவகிட்ட வந்து பேச செய்ய ஒரு பாண்டே வந்து இப்பதான் எங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓரளவு நல்லா நாங்க இப்போ மூவிஸ் போக வெளியே போக சாப்பிடுறது செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் வந்து நல்லா கிரியேட் ஆயிடுச்சு. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. சொன்னாங்கன்னா இன்னும் 1 yearல நான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என் வீட்லயே எனக்கு வந்து ஒரு வெறுமை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பதட்டம் வருது. நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. நம்ம வீட்டு பிள்ளையை தூக்கி அடுத்த இடத்துல குடுக்குறோமே அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது எனக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நிறைய விஷயங்கள் அதை தாண்டியும் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு வந்து அவகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவ எங்க கூட தான் இருக்கணும். அண்ணன் வீடு அப்படின்றப்போ அம்மா வீட்டுல இருக்கிற அதே உரிமை வந்து அண்ணன் வீட்டுல அவளுக்கு இருக்கு. அவ இங்கதான் இருக்கணும். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் இல்ல இல்ல எல்லாருமே வரணும் செய்யணும். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைங்க வந்தா தங்குறதுக்கு இடம் வேணும், 2 BHK தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்படிதான் பார்க்கணும். இப்ப அப்படிதான் பார்த்துருக்கோம், அப்படிதான் இருக்கும். வெரி குட், ஐ லைக் யூ. ஸோ எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் 2 BHK எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் தான் சொன்னேன். இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அவங்க வீட்டுல மூத்தவரை கட்டியிருக்கீங்களா நீங்க? ஆமா. பரவாயில்லம்மா. அந்த வீட்டு மூத்த அன்னிக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா மனதுல ஸ்பேஸ் இருந்தால் தான் வீட்டில் ஸ்பேஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. காசி, இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது?